முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சிறை தண்டனை கொடுப்பதாக இருந்தால் 400 வருடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாத்தையும் சரத் பொன்சேகா வெளியிட்டிருக்கார். எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். அதே வழியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதிலே கவனிக்கப்பட வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பையும் இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு மாலை நேர செய்திக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு அங்கே பல்வேறு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் செய்திகளில் சொன்னபடி பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் யாழ் நூலகத்துக்கு சென்றிருக்கின்றார். யாழ் நூலகத்துக்கு சென்று டிஜிட்டல் சேவைகளை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதே போல மண்டதீவிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல மயிலட்டி துறைமுகமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனாதிபதி அவர்கள் அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் அனைத்திலும் கலந்து கொண்டு அவற்றை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அதிலே எதிர்பாராத ஒரு பயணமாக கச்சதீவுக்கும் அவர் சென்றிருந்தார். இன்று மாலை அளவில் கச்சதீவுக்கும் அவர் சென்று வந்தார். ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட செம்மணிக்கு அவர் வரவில்லை. அது ஏமாற்றமாகவே இருந்தது. எனவே செம்மணிக்கும் அவர் வந்திருக்கலாம் என்றதான் எங்களுடைய கருத்து. எனவே இன்றைய ஜனாதிபதி அவர்களுடைய யாழ்ப்பாண பயணத்தின் போது அவதானிக்க முடிந்த சில முக்கியமான விஷயங்கள், சமூக வலைத்தளங்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ட்ரெண்டான விஷயங்கள் என்று சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. அதில் தமிழுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேர் பலகைகள் எல்லாம் திறந்து வைக்கக்குள்ள ஒன்றில் தமிழில் எழுத்து பிழைகள் இருக்கும், சொற்பிழைகள் இருக்கும், ஏதாவது வசனங்களை மாற்றி மாற்றி போடுவினோம், அல்லது தமிழை கொண்ட எங்கேயாவது 3வது இடத்துல போட்டுட்டு முன்னுக்கு சிங்களத்தை போடுவினோம், நடுவில் இங்கிலீஷை போடுவினோம். இந்த மாதிரியான குளறுபடிகள் பொதுவாக நடக்கிறது. ஆனால் இந்த முறை எல்லாத்தையும் நன்கு திட்டமிட்டு தமிழ் மொழிக்கு உரிய மரியாதையும் உரிய இடமும் கொடுத்து சிறப்பான முறையில் அந்த பலகைகள் எல்லாமே பேர் பலகைகள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருந்தது. இது முதலாவது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இரண்டாவது அந்த ஒவ்வொரு பேர் பலகையிலும் இருந்த விஷயங்கள், அதில் போடப்பட்ட விஷயங்கள், அதுக்குள்ள நிறைய அரசியலும் நிறைய மறைமுகமான விஷயங்களும் இருந்தது. எல்லாத்தையும் என்னென்று பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய பேர் எங்குமே போடப்படையில, எங்குமே பேர் போடையில. பொதுவாக ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினரே ஏதாவது ஒன்றை திறந்து வச்சா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இன்னார் இன்னார் இன்னாரால் அது திறந்து வைக்கப்பட்டன்னு சொல்லி அவற்றை பேர் பெரிய எழுத்தில் பொறிக்கப்பட்டு பிறகு அதில் ஏதாவது எழுத்துக்கள் பிழை இருந்தால் பிறகு அதுக்கு அவர் டென்ஷன் ஆகி ஏன் என்ற பேர் ஒழுங்கா போடல, இந்த பேர் முக்கியம் சொல்லி அதுக்கு சண்டை பிடிச்சு இந்த மாதிரியான சம்பவங்களை நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்துக்கிறோம். சாதாரண ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதையாவது திறந்து வச்சாலுமே கூட இப்படித்தான் நடக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய ஜனாதிபதியே திறந்து வச்சுக்கிறார். அங்கே அவருடைய பேர் போடப்படவே இல்லை. அனுரகுமார திசாநாயக்கான்னு சொல்லி எங்குமே இல்லை. கௌரவ ஜனாதிபதி அவர்களால் இவ்வளவுதான் போடப்பட்டிருந்தது. கௌரவ ஜனாதிபதி அவர்களால் என்று சொல்லி அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கௌரவ என்ற சொல் பொதுவாக ஜனாதிபதிமாருக்கு பாவிக்கிறேன். ஜனாதிபதிக்கு சொல்லும் போது அதிமேதகு அல்லது மேன்மை தங்கிய, அதிமேன்மை தங்கிய இந்த மாதிரியான அடமொழிகள்லாம் ஜனாதிபதிமாருக்கு முன்னுக்கு போடுறதை தவிர கௌரவ என்ற சொல் பொதுவாக போடுறீல. ஏன்னு சொன்னால் கௌரவ எங்க இருக்கும் சொன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இன்னார் இன்னார் என்று சொல்லுவோம். அதை விட இப்போ ஒரு சாதாரண கிராம மட்டத்தில் பாருங்களேன், ஒரு கிராம சங்கம் ஒன்று இருக்குது. அந்த கிராம சங்கத்துக்கு ஒரு தலைவர் இருக்காருன்னு வைப்பமே, ஒரு சாதாரண ஒரு கிராம சங்கம். அந்த தலைவர் உரையாற்ற வரைக்குள்ளேயே கௌரவ தலைவர் அவர்கள் இன்னார் இன்னார் உரையாற்ற வருகிறார் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். எனவே கௌரவ என்ற சொல் அங்கே கீழே அடிமட்டத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர்களை சொல்லிக்குள்ள மாண்புமிகு அமைச்சர் என்று சொல்லி கொஞ்சம் பட்டம் கொஞ்சம் கூடவாக இருக்கும். எனவே ஜனாதிபதியை சொல்லும் போது அவருக்குரிய அந்த பட்டம் அடைமொழி உச்சகட்டமாக இருக்கும், டொப்பில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வ சாதாரணமாக கௌரவ ஜனாதிபதி அவர்களால் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதிர்கால சந்ததி பார்க்கும்போது ஒரு 20-30 வருஷத்துக்கு பிறகு இந்த போர்டை பார்க்கும்போது ஜனாதிபதியின் பேர் போடாடி யாருன்னு எப்படி தெரியும் என்று சொல்லி அப்படி என்று இல்லை. கீழே டேட் போடப்பட்டிருந்தது 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி என்று சொல்லி. எனவே 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்தவர் யார் என்று சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது எதிர்கால சந்ததிக்கு. எனவே அவருடைய பேர் போடப்படையில. இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி என்று சொல்லலாம். அதை விட மண்டதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அந்த அடிக்கல் நாட்டப்பட்டது தானே, அதில் ஒரு பதாகை ஒன்று இருந்தது, அதில் ஒரு நினைவுக்கல் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் போடப்பட்டிருந்த வசனங்கள்
சில நுட்பமான அரசியல்கள் அதில் இருக்குது. இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் சில விஷயங்கள் வந்து அதில் வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. அதையும் என்னென்று பார்ப்போம். அந்த வசனம் வந்து எப்படி ஆரம்பிக்குது என்று சொன்னால், இயற்கையாகவே திறமைகளை கொண்ட ஒவ்வொரு இலங்கை கிரிக்கெட் வீர வீராங்கனைக்கும் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்குது. இயற்கையாகவே திறமைகளை கொண்டு என்று சொல்லி, அதாவது வந்து இப்போ இந்த நேஷனல் டீம் இருக்கு தானே, கிரிக்கெட் டீம், அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆக்களை போடைக்குள்ள வந்து முந்தின காலத்தில் என்ன நடக்கும், அந்த அமைச்சருடைய சொந்தக்காரர் அல்லது ஜனாதிபதியினுடைய சொந்தக்காரர், பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிஞ்சவர் என்று சொல்லி அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்கும், அதாவது பக்கச்சார்பு ஒன்று இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த வசனமே எப்படி ஆரம்பிக்குது என்று சொன்னால், இயற்கையாகவே திறமைகளை கொண்ட என்று சொல்லி ஆரம்பிக்குது. எனவே இயற்கையாக கிரிக்கெட் விளையாடுற திறமை யாருக்கு இருந்தாலும், எந்த இனத்தில் இருந்தாலும், எந்த மொழி பேசினாலும், எவராக இருந்தாலும் அந்த இலங்கையருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படும், அதாவது தேசிய அணியில் வந்து வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி இதில் போடப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையாகவும் இருக்குது. எனவே தங்களுடைய கொள்கை என்னன்றதை மறைமுகமாக இதில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த பக்கச்சார்பான விளையாட்டுக்கு இடமே இல்லை என்றதை தெள்ள தெளிவாக இது சொல்லுது. அதுக்கு கீழே பாருங்க, இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கௌரவ தலைவர் உள்ளடங்கலான நிறைவேற்று குழுவினர் விடுத்த அழைப்பின் பேரில் என்றுதான் போடப்பட்டிருக்கே தவிர அவர் யார், அவருடைய பேர் என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்றுமே போடல. இதுல வந்து இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கௌரவ தலைவர், எனவே ஒரு கிரிக்கெட் சம்மேளனத்தினுடைய தலைவரும் அவருக்கும் கௌரவ என்ற ஒரு அடமொழிதான். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதிக்கும் கௌரவ என்ற அடமொழிதான். எனவே இதுக்கு முதல் நாங்கள் இப்படியான காட்சிகளை வந்து காணவே முடியாது. அவருக்கு முன்னால கௌரவன்றதா இங்க வந்து அதி மேன்மை தங்கி அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பினும் பேர்கள் எல்லாம் போட்டு அந்த பேர் வந்து சின்ன எழுத்துல இருக்கணும், இந்த பேர் வந்து பெரிய எழுத்துல இருக்கணும் என்றெல்லாம் அதை பார்த்து டிசைன் பண்ணி அந்த போட்டை டிசைன் பண்ணவே 1.5 மாசம் 2 மாசம் சென்று அதிலேயே குந்தி கொண்டிருப்பினோம். ஏதோ அதில் தான் எல்லாம் தங்கி இருக்கிற மாதிரி. ஆனால் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சர்வ சாதாரணமாக வசனங்கள் எழுதி போட்டு அதில் எழுத்துப்பிழை எல்லாத்தையும் சரி பார்த்து போட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணி போடப்பட்டு கிடக்குது. எனவே இதெல்லாமே வந்து அந்த இலங்கை எதை நோக்கி போகுது, இது வந்து சாதாரண ஒரு போட் தான், ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டு அதில் வைக்கப்பட்ட ஒரு பதாக தான். ஆனால் அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய போக்கு எதை நோக்கி போகுது, இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு வந்து எதை நோக்கி போகுதுன்றதை தெள்ள தெளிவாக இது காட்டுது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது தானே, அந்த பாஸ்போர்ட் அலுவலகத்தை வந்து நிர்மாணிக்கிறதுக்கு கொஞ்சம் காசு செலவழிஞ்சிருக்கு தானே, அந்த காசு வந்து எங்கிருந்து வந்து சொல்லி இதில் போட்டிருக்கணும் பாருங்க. இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் பொதுமக்களது நிதியை பயன்படுத்தி என்று சொல்லி, அதுதான் உண்மை. பொதுமக்கள் கட்டுற வரிதான் இந்த வேலையெல்லாம் செய்யப்படுது. மக்களே பார்த்து கொள்ளுங்கோ, இது உங்களோட காசு தான், நீங்கள் தந்த காசுல தான் நாங்கள் இதை கட்டி வச்சுக்கிறோம் என்று சொல்லி மக்களுக்கான அந்த மரியாதையும் அந்த கௌரவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் வந்து நாங்கள் இதுக்கு முதல் இப்படியான காட்சிகளை வந்து கண்டதே இல்லை. பொதுமக்களுடைய காசை வந்து கரியாக்கி நாசமாக்கி அதை கொண்டு போய் தங்கடபாட்டில் செலவழித்து அப்புறம் அதுக்கு திமிர்த்தனமாக விளக்கங்களையும் சொல்லிக்கொண்டு லஞ்ச ஊழல் செய்து பொதுமக்களுடைய காசுல 40 கோடி காசு எடுத்து தங்களுடைய பங்களாக்களுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதும் கூரை மாத்துறதும் என்று சொல்லி இப்படியான செய்தியாக நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். எனவே முதல் முறையாக வந்து பொதுமக்களுடைய காசு எடுத்து நாங்கள் ஒரு பில்டிங் கட்டிக்கிறோம், இது உங்களோட காசு உங்களோட பில்டிங் என்று சொல்லி அரசாங்கம் சொல்ற இந்த தகவல் வந்து உண்மையிலேயே புதுசா இருக்குது. எனவே இதெல்லாமே வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கம் என்று நாங்கள் சொல்லலாம். உடனடியாக இலங்கையெல்லாம் அப்படியே மாறிட்டுது, இதோட எல்லாம் மாறிட்டுதுன்னு சொல்லி அப்படி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல மாற்றத்துக்கான நல்ல தொடக்கம் என்று சொல்லலாம். எனவே இதே பாதையில் இப்படியே பயணம் செய்தால் இலங்கைக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதாக இருந்தால் 400 வருட சிறை தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள். ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றியக்குள்ள இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷ வந்து 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் வந்து செய்யாத லஞ்ச ஊழலே இல்லை. அவர்கள் செய்த அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு ஆளை பிடிச்சி சிறைக்குள்ள போடணும் என்று சொல்லியிருக்கார். அவர் சொன்னதில் வந்து உண்மை இல்லாமல் இல்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ இந்த நீதிமன்றங்களில் வந்து ஒரு குற்றவாளிக்கு தீர்ப்பு வழங்கியக்குள்ள உங்களுக்கு தெரியும் எப்படி தீர்ப்பு வழங்குறேன்னு சொன்னால், ஒரு குற்றம் செய்திருந்தாலுமே கூட இப்போ ஒருத்தர் வந்து களவெடுக்கிறார் வைங்களேன், அப்போ நாங்கள் நினைப்போம் அவர் வந்து களவெடுத்துக்கார் அதுக்கான தண்டனை உண்டு. ஆனால் களவெடுத்ததுக்கு மட்டும் தண்டனை கிடையாது. அந்த தண்டனை அறிவிக்கப்பட்ட அந்த தீர்ப்பு இருக்குத்தானே, அந்த தீர்ப்பு எடுத்து வாய்ச்சி பார்த்தா தெரியும் அவர் களவெடுத்ததுக்கு ஒரு 5 வருஷம், பிறகு களவெடுக்கணும் அந்த சிந்தனை வந்தது தானே அவருடைய சிந்தனை, அந்த சிந்தனைக்கு ஒரு 2 வருஷம், பிறகு அந்த களவெடுக்க போய்க்குள்ளே யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அதுக்கு ஒரு 6 மாதம், இப்படி அந்த களவோட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு போட்டு வருஷங்கள் எல்லாம் போட்டு கூட்டி கழிச்சு தான் அவருக்கான தண்டனை வந்து அறிவிக்கிறது. அப்படித்தான் பொதுவாக நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பை வந்து வழங்குறது. எனவே மஹிந்த ராஜபக்ஷ 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள ஊழல் செய்தார் என்று சொன்னா, அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள அதனால பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அசௌகரியங்கள் என்று சொல்லி பார்க்கக்குள்ள 400 வருடங்கள் சிறைக்குள்ள பிடிச்சு போடணும் என்று சொல்லி சரத் பொன்சேகா சொன்னது உண்மைதான். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் சரத் பொன்சேகா இன்னொரு
ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னா, இந்த ராணுவத்தில் இருந்த முக்கியமான தளபதிகள், அதாவது தன்னோடு இருந்த முக்கியமான தளபதிகள், பிரிகேடியர் தரத்தில் இருந்தவர்கள், மேஜர் தரத்தில் இருந்தவர்கள், கேர்னல் தரத்தில் இருந்தவர்கள் சொல்லி பெரிய பெரிய தளபதிகள் என்று சொல்லி ஒரு 35 பேரை பிடிச்சி பதவி விலக்கினவராம் மஹிந்த ராஜபக்ஷ. ஏன்னு சொன்னா தங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுக்காக, அதோட சரத் பொன்சேகா அவர்களை பலவீனப்படுத்துறதுக்காகவும் 35க்கும் மேற்பட்ட ராணுவ தளபதிகளை பதவி நீக்கம் செய்து அவர்களை அகற்றினார் என்று சொல்லியும் சரத் பொன்சேகா சொல்லி வச்சுக்கார். அது மட்டும் இல்லாமல் 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச சீனாக்கு போனவராம். போகும்போது சும்மா போகாமல் 65 பேரை கூட்டிக் கொண்டு போனவராம். 65 பேரையும் அந்த உத்தியோகபூர்வமான பயண அந்த லிஸ்ட்ல போட்டு அவர்களுக்கு பொதுமக்களோட காசு தூக்கி கரியாக்கி, பின் 65 பேர் போறா சும்மா போக முடியுமா? அங்க போய் அங்க ஹோட்டல்ல தங்குறது, மற்ற செலவுகள், நீ அவையில் போய் ஷாப்பிங் செய்து, அங்க டியூட்டி ஃப்ரீல ஷாப்பிங் செய்து, இந்த மாதிரி கணக்கு காசுகளை செலவழிப்பினும் தானே. அவ்வளவு காசும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய காசு தான், பொதுமக்களுடைய காசு தான். எனவே அவ்வளவு காசுகளையும் கரியாக்கி 65 பேரை கூட்டிக் கொண்டு போனவராம். அது ஒரு சம்பவம் மட்டும்தான். அதே மாதிரி இன்னும் எத்தனை சம்பவத்தில் எந்தெந்த நாடுகளுக்கு எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போனார் சொல்லி சரத் பொன்சேகா சொல்லல. இன்னும் நிறைய நாடுகளுக்கு கூட்டிக் கொண்டு போயிருப்பாருன்றது எங்களுக்கு நல்ல வடிவா தெரியும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவருடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாக்கு 10 பேரை கூட்டிக் கொண்டு போயிருக்கார். பொதுமக்களுடைய காசுல இருந்து 10 பேரை கூட்டிக் கொண்டு போயிருக்கார். எனவே கடந்த காலங்களில் இப்படித்தான் நாட்டை நாசமாக்கினது, பொதுமக்களுடைய காசை கையாக்கினதும் நாட்டை நாசமாக்கினதும் இந்த வகையில தான். எனவே முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சொன்ன இந்த கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்களாக பார்க்கப்படுது. அதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? இப்ப 400 வருஷம் என்று சொன்னது மஹிந்த ராஜபக்ச செய்த அந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும்தான். இனி மஹிந்த ராஜபக்ச செய்த போர்க்குற்றங்கள் இருக்குதானே, அதுக்குரிய வருஷங்களை கூட்டினா கிட்டத்தட்ட 4000 வருஷங்கள் வரும் தானே.